ஜனவரி 14 புனித தேவசகாயம். இந்திய திருநாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாளம் கிராமத்தில் வாழ்ந்த வாசுதேவன் தேவகி பெற்றோருக்கு கிபி 1712 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் பிறந்தார் புனித தேவசகாயம். நீலகண்ட பிள்ளை என்ற இயற்பெயரை கொண்ட இவர் சிறு வயதிலேயே சமஸ்கிருதம், வில்வித்தை, வர்மக்கலை போன்றவற்றில் சிறந்து விளங்கி ஏழைகளுக்கு உதவிகள் செய்தார். மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையில் கணக்கராக பணி செய்த இவர் கிபி 1740ஆம் ஆண்டு பார்க்கவி என்பவரை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வினை தொடங்கினார். அக்காலத்தில் ஏற்பட்ட வறட்சியினால் தனது உறவினர்களும் தனது வீட்டில் வளர்க்கப்பட்ட கால்நடைகளும் மரணமடைய மிகுந்த துயரமுற்ற இவருக்கு போர்த்துகீசிய நாட்டினை சேர்ந்த மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் படை தளபதியான டிலனாய் ஆறுதல் அளித்து ஆண்டவரின் வார்த்தைகளை எடுத்து கூறினார். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட நீலகண்டன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று தேவசகாயம் என்ற பெயரை தேர்ந்து கொள்ள இவரது மனைவியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவசகாயம் மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து ஆறுதலை வழங்க கோபமுற்ற மன்னர் மார்த்தாண்டவர்மன் தேவசகாயத்தினை கைது செய்து எருமை மாட்டின் மீது ஏற்றி ஊர்வலமாக அழைத்து சென்று துன்புறுத்தினான். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து சிறையில் இருந்த தேவசகாயம் கிபி 1752ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் நாள் கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொல்லப்பட்ட தேவசகாயத்தின் திருவுடலானது அக்காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்களால் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேவசகாயத்தின் கல்லறையில் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் நாள் மறைசாட்சியாக அறிவிக்க கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேவசகாயத்தினை புனிதராக உயர்த்தினார். புனித தேவசகாயத்தின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சிறை கைதிகளுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும்